வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நகராட்சி வருவாயை அதிகரிக்கும் விதமாக இந்த ஆண்டு புத்தாண்டு கேளிக்கை நிகழ்ச்சிக்கு 10% வரியை புதுச்சேரி நகராட்சி குறைத்துள்ளது. நீதிமன்றங்களில் மின்னணு தாக்கல் முறைக்கு எதிராக காரைக்காலில் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு செய்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். RSS போன்ற இயக்கங்கள் சொல்வது போல் இந்து அறநிலையத்துறை கலைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கெம்சாப் தொழிற்சாலை மற்றும் அன்னபிரதோக்ஷனா சேவை அறக்கட்டளை சார்பில் சிறு குறு விவசாயிகளுக்கு வேளாண் இடுபொருட்கள் வழங்கப்பட்டது. இனி வருவது விரிவான செய்திகள். நகராட்சிக்கு வருவாயை அதிகரிக்கும் விதமாக இந்த ஆண்டு புத்தாண்டு கேளிக்கை நிகழ்ச்சிக்கு 10% வரியை புதுச்சேரி நகராட்சி குறைத்துள்ளது. ஆங்கில புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை ஆண்டுக்காண்டு அதிகரித்து வருகிறது. கடந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு 2 லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து சென்றுள்ளனர். கிறிஸ்துமஸ்க்கு 2 நாள் முன்னதாக புதுச்சேரிக்கு வர துவங்கும் சுற்றுலா பயணிகளின் வருகை புத்தாண்டு தினம் வரை 1 வாரத்திற்கு மேலாக நீடிக்கும். கடந்த ஆண்டு புத்தாண்டு கேளிக்கை நிகழ்ச்சிக்கு 25% நகராட்சி வரி, 18% GST என மொத்தம் 43% வரி வசூலிக்கப்பட்டது. அதனால் பல ஹோட்டல்களில் புத்தாண்டு நிகழ்ச்சியை நடத்த முடியாமல் ரத்து செய்துவிட்டன. அதைத் தொடர்ந்து நகராட்சிக்கு வருவாயை அதிகரிக்கும் விதமாக இந்த ஆண்டு புத்தாண்டு கேளிக்கை நிகழ்ச்சிக்கு 10% வரியை புதுச்சேரி நகராட்சி குறைத்துள்ளது. மேலும் கடற்கரை சாலையில் உள்ள பழைய சாராய ஆலை, நேரு சிலை, லேக் கஃபே, டியூப்லெக்ஸ் சிலை, பழைய துறைமுக வளாகம் ஆகிய பகுதிகளில் உள்ள இந்த 5 கழிப்பிடங்களும் 30ஆம் தேதி துவங்கி 1ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு 24 மணி நேரமும் திறந்திருக்க புதுச்சேரி நகராட்சி ஏற்பாடு செய்துள்ளது. அதைத் தொடர்ந்து புத்தாண்டை கொண்டாட வரும் சுற்றுலா பயணிகள் அதிகம் புழங்கும் பகுதியான ஒயிட் டவுனில் உள்ள கொம்பாஞ்சின் வீதி, பாரதிதாசன் கல்லூரியில் துவங்கி செஞ்சி மற்றும் ஆம்பூர் சாலைகளில் பாக்ஸ் மின் விளக்குகள் அமைக்கும் பணிகள் பொதுப்பணித்துறை சார்பில் வேகமாக நடந்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிக அளவு இருக்கும் என்பதை குறிக்கும் வகையில் புதுச்சேரியில் உள்ள பிரபலமான ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகள், ஹோம் ஸ்டேக்கள் உள்ளிட்டவை சுற்றுலா பயணிகளால் முன்பதிவு செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. RSS போன்ற இயக்கங்கள் சொல்வது போல் இந்து அறநிலையத்துறை கலைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இந்து முன்னணி சார்பில் தீபம் ஏற்றும் போராட்டம் சுதேசி மில் அருகே நேற்று நடந்தது. சிதம்பரேஸ்வரர் திருமடத்தின் கணேசன், மாவட்ட RSS தலைவர் அவிந்தன், இந்து முன்னணி தலைவர் சனில்குமார், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், MLAக்கள் கல்யாணசுந்தரம், செல்வம், தொழிலதிபர் குணசேகரன் உட்பட பலர் பங்கேற்றனர். போராட்டத்தில் பாஜக தமிழக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பங்கேற்று பேசியதாவது: திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என தீர்ப்பளித்த நீதிபதி சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என 120 MPக்கள் கையெழுத்திட்டு பாராளுமன்றத்தில் கொடுத்துள்ளனர். இதில் புதுச்சேரி MP வைத்திலிங்கம் கையெழுத்து போட்டுள்ளார். இது இந்து மக்களின் உணர்வுகளுக்கு எதிரானது. வரும் தேர்தலில் இருவருக்கும் மக்கள் பாடம் புகட்டுவார்கள். தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என கேட்ட இடத்தில்தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. தீர்ப்புக்கு பின் டிசம்பர் 1ஆம் தேதி அப்பீலுக்கு போகவில்லை. ஆனால் 2ஆம் தேதி அப்பீலுக்கு போனவர் இந்து அறநிலையத்துறை செயலாளர். எதற்கு இந்து அறநிலையத்துறையை வைத்துள்ளீர்கள்? எனவே RSS போன்ற இயக்கங்கள் சொல்வது போல் இந்து அறநிலையத்துறையை கலைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றார். பொங்கலுக்கு பிறகு 60 நாட்கள் புதுச்சேரி முழுவதும் பாத யாத்திரை சென்று மக்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும், பாத யாத்திரை தொடங்கும் முன் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட உள்ளதாக LGK கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறியுள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைமை அலுவலக துவக்க விழா இன்று காலை நடைபெற்றது. விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் குத்துவிளக்கேற்றி அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து திறப்பு விழாவிற்கு வந்த அனைவருக்கும் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இனிப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில பொதுச் செயலாளர்கள், மண்டல பொதுச் செயலாளர்கள், மாநில செயலாளர்கள் மற்றும் செய்தி தொடர்பாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பெயரை வெளியிட்டார்.
நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த LGK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், மேலும் பொங்கலுக்கு பிறகு 60 நாட்கள் புதுச்சேரி முழுவதும் பாத யாத்திரை திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பாத யாத்திரை தொடங்கும் முன் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட உள்ளதாக கூறினார். SIR திருத்த பணிகள் நீக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் சேர தேர்தல் துறை வாய்ப்பு வழங்கியுள்ளது. எல்லாம் சரியாக நடந்து வருகிறது. எனது பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துள்ளேன். எந்த தொகுதியில் போட்டியிட உள்ளேன் என்பதை பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் கூறினார். நோனாங்குப்பம் பகுதியில் ரூபாய் 24 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் 3 முன் திட்ட பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இன்று தொடங்கி வைத்தார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் புது காலனி பகுதியில் ரூபாய் 16.52 லட்சம் மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றி அமைப்பதற்கும், கந்தேஸ்வரர் நகர் பகுதியில் ரூபாய் 3.85 லட்சம் மதிப்பீட்டில் பழுதடைந்த மின்பாதை மற்றும் கம்பங்களை மாற்றுவது மற்றும் ஆத்தங்கரை பகுதியில் பொதுமக்களின் குடியிருப்புகளுக்கு இடையூறாக இருந்த உயர் அழுத்த மின் பாதையை ரூபாய் 3.31 லட்சம் மதிப்பீட்டில் மின்பாதையை மாற்றி அமைத்தல் ஆகிய பணிகளுக்கு நடைபெற்ற பூமி பூஜையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள், செயற்பொறியாளர் கிராமம் தெற்கு கிருஷ்ணசாமி, உதவி பொறியாளர்கள் உமேஷ் சந்திரா, இளநிலை பொறியாளர் லூர்துராஜ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இருங்காட்டங்கோட்டையில் ரூபாய் 2.63 கோடியில் தாமரை குளங்கள் சீரமைப்பு. ஹுண்டாய் மோட்டார் இந்தியா ஃபவுண்டேஷன் சார்பில் இருங்காட்டங்கோட்டையில் உள்ள 2 தாமரை குளங்கள் ரூபாய் 2.63 கோடியில் சீரமைக்கப்பட்டதை தொடர்ந்து குளங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த இருங்காட்டங்கோட்டையில் கார் உற்பத்தி செய்யும் ஹுண்டாய் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த நிலையில் ஹுண்டாய் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் ஹுண்டாய் மோட்டார் இந்தியா ஃபவுண்டேஷன் சார்பில் இருங்காட்டங்குடியில் ஊராட்சியில் உள்ள 2 தாமரை குளங்கள் ரூபாய் 2.63 கோடியில் தூர்வாரி சீரமைக்கும் பணிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. இதையடுத்து 2 குளங்களும் தூர்வாரி சீரமைக்கப்பட்டு கருங்கல் பதிக்கும் பணி, நடைபாதை மற்றும் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகள் முடிவடைந்த நிலையில் குளங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரும் நிகழ்ச்சி இருங்காட்டங்கோட்டை பகுதியில் நடைபெற்றது. இருங்காட்டங்கோட்டை அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு அதிமுக ஒன்றிய குழு உறுப்பினர் போதூர் செந்தில்ராஜன் முன்னிலை வகித்தார். இதில் ஹுண்டாய் மோட்டார் இந்தியா ஃபவுண்டேஷன் அறங்காவலர் CS கோபாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு குளங்களை திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இந்த நிகழ்ச்சியில் இருங்காட்டங்கோட்டை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் உமா தேவராஜ், ஹுண்டாய் மோட்டார் இந்தியா ஃபவுண்டேஷன் அறங்காவலர் சரவணன், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீதிமன்றங்களில் மின்னணு தாக்கல் முறைக்கு எதிராக காரைக்காலில் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு செய்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்றங்களில் மின்னணு தாக்கல் நடைமுறையை ரத்து செய்ய வலியுறுத்தி பல்வேறு பகுதிகளில் வழக்கறிஞர்கள் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று காரைக்கால் மாவட்டத்தில் நீதிமன்றங்களில் மின்னணு தாக்கல் நடைமுறையை ரத்து செய்ய வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு செய்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் வழக்கறிஞர்களுக்கு மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் நேர விரயம் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுத்தும் மின்னணு தாக்கல் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார்கள். புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் ஆதித்யா என்ற மாணவன் 1 நிமிடம் 7 வினாடியில் 100 தேசிய மற்றும் சர்வதேச தலைவர்களின் பெயர்களை அவர்களின் படத்தை பார்த்து துல்லியமாக பேசி உலக சாதனை நிகழ்த்தினார். தொடர்ந்து இதேபோல் 100 சர்வதேச தலைவரின் பெயர்களையும் புகைப்படம் பார்க்காமல் 1 நிமிடம் 6 வினாடியில் சொல்லி முடித்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி ஒரே நேரத்தில் 2 உலக சாதனை முயற்சிகளை படைத்தார். புதுச்சேரி மூலக்குளத்தில் இயங்கி வரும் வில்லபாங் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஆதித்யா, இவரது பெற்றோர் பூரணியின் முழு முயற்சியாலும் மாணவன் ஆதித்யாவின் ஆர்வத்தாலும் ஏற்கனவே பல கின்னஸ் சாதனைகளை மாணவன் ஆதித்யா செய்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக இன்று இந்தியா மற்றும் சர்வதேச தலைவர்களின் புகைப்படத்தை காட்டினால் அவர்களது பெயரை துல்லியமாக சொல்லும் நிகழ்வும், 100 பெயர்களை புகைப்படம் பார்க்காமல் சொல்லும் உலக சாதனை நிகழ்வும் நடத்தப்பட்டது. நிகழ்வுக்கு பள்ளி முதல்வர் ஆரோக்கியராஜ் தலைமை தாங்கினார். இதில் மாணவன் ஆதித்யா கலந்து கொண்டு 1 நிமிடம் 7 வினாடியில் 100 இந்திய மற்றும் சர்வதேச தலைவர்களின் புகைப்படத்தை பார்த்து அவர்களின் பெயரை துல்லியமாக சொல்லி அசத்தியுள்ளார். அதேபோல் 2வது நிகழ்வாக 100 தேசிய சர்வதேச தலைவர்களின் பெயர்களை புகைப்படம் பார்க்காமல் 1 நிமிடம் 6 வினாடியில் சொல்லி முடித்து உலக சாதனை படைத்தார்.
இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி எர்காட்டி சர்வதேச மற்றும் தேசிய தலைவர்களின் பெயர்களை சரியாக உச்சரித்து உலக சாதனை படைத்த மாணவன் ஆதித்யாவை வாழ்த்தி பாராட்டினார். நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள், மாணவன் ஆதித்யாவின் பெற்றோர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் செய்தனர். சாதனை படைத்த மாணவனுக்கு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் கைதட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் மூலம் வேலை வழங்க கோரி 50க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் அவர்கள் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியம், பூந்தண்டலம் ஊராட்சியைச் சேர்ந்த பரமசிவன் மற்றும் நல்லூர் கிராம பொதுமக்கள் 50க்கும் மேற்பட்டோர் கோரிக்கை மனு வழங்கினர். அந்த மனுவில் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியம், பூந்தமல்லம் ஊராட்சியில் பூந்ததண்டலம், நல்லூர் மற்றும் புதுச்சேரி ஆகிய 3 கிராமங்கள் உள்ளன. இந்த வருடத்தில் 2025, 2026 புதிய 100 நாள் வேலை நிரந்தரமாக வழங்கப்படவில்லை என்றும், தங்கள் ஊராட்சியில் மாற்றுத்திறனாளி சுமார் 45 பேர் உள்ளனர் என்றும், தங்கள் ஊராட்சியில் சுமார் 1945 அட்டைகள் வைத்துள்ளனர் என்றும், இதனால் 1.5 மாதமாக பணி வழங்கப்படவில்லை. ஊராட்சி மன்ற தலைவர் நல்லூர் பிரகாஷ் அவர்கள் பிடிஓ அலுவலகத்தில் பலமுறை முறையிட்டுள்ளதாகவும், எனவே மாவட்ட ஆட்சியர் 100 நாள் வேலையை தங்கள் மக்களுக்கு மிகவும் வறுமை கோட்டில் உள்ள ஊராட்சி மக்களுக்கு வழங்குமாறு கோரிக்கை வைத்தனர். புதுச்சேரியில் பெண்களிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட 2வரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான நகைகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் கடந்த மாதம் தட்டாஞ்சாவடி பகுதியில் அடுத்தடுத்து 2 பெண்களிடம் பைக்கில் வந்த மர்ம நபர்கள் செயின் பறிப்பில் ஈடுபட்டதாக கோரிமேடு காவல் நிலையத்திற்கு புகார் வந்துள்ளது. புகாரின் பேரில் வடக்கு குற்றப்பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜீவ் தலைமையில் வடக்கு குற்றப்பிரிவு போலீசார் மற்றும் கோரிமேடு குற்றப்பிரிவு போலீசார் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடந்தது. செயின் பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்ற பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு ஆய்வு செய்ததில் திருவண்ணாமலையை சேர்ந்த வல்லரசு மற்றும் பெங்களூருவை சேர்ந்த இப்ராஹிம் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து தலைமறைவாக இருந்த 2வரையும் தனிப்படை போலீசார் கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரணையில் புதுச்சேரி கோரிமேடு காவல் நிலையம், ஆரோவில், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செயின் பறிப்பில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து சுமார் 10 லட்சம் மதிப்புள்ள 10 பவுன் தங்க நகைகள் மற்றும் திருட்டுக்கு பயன்படுத்திய பைக் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் 2வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். செல்லிப்பட்டு கிராமத்தில் ரூபாய் 44 லட்சம் செலவில் கழிவுநீர் வாய்க்கால்களை மறுசீரமைக்கும் பணியை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 44 லட்சம் மதிப்பீட்டில் செல்லிப்பட்டு கிராமத்தில் பிள்ளையார் கோவில் வீதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டு சேதமடைந்த கழிவுநீர் வாய்க்கால்களை மறுசீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடந்தது. விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை ஏற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் சங்கர் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், லட்சிய ஜனநாயக கட்சியின் திருபுவனை தொகுதி நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் கார்னிவல் விழாவை பொங்கலுக்கு பிறகு நடத்த கோரி பாஜகவினர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை மூலம் ஆண்டுதோறும் காரைக்கால் கார்னிவல் விழா நடத்தப்பட்டு வருகிறது. இவ்விழாவை இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையன்று நடத்த திட்டமிடப்பட்டு இருப்பதால் தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே பொங்கல் விழா முடிந்த பின்னர் காரைக்கால் கார்னிவல் விழாவை நடத்த கோரியும், கார்னிவல் விழா என்ற வார்த்தை தவறான தமிழாக்கத்தை தருவதால் கார்னிவல் என்ற பெயரை மாற்ற வேண்டும் எனவும் காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் தலைமையில் மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் உள்ளிட்டோர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர். மத்திய அரசின் பென்ஷன் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டுக்குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
இந்தியாவில் உள்ள அனைத்து ஓய்வூதியர் அமைப்புகளும் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 17ஆம் நாள் ஓய்வூதியர் தினமாக கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் மத்திய அரசின் புதிய பென்ஷன் திட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி நாடு முழுவதும் ஓய்வூதியர் சங்கங்கள் நாடு முழுவதும் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் புதுச்சேரியில் ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டுக்குழு சார்பில் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசின் புதிய பென்ஷன் திட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், 2026க்குள் ஓய்வு பெற்றவர்களுக்கு 8வது ஊதிய குழுவின் வரம்பு குறிப்பில் திருத்தம் செய்து நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். கெம்ஃபாப் தொழிற்சாலை மற்றும் அன்ன பிரதோக்ஷனா சேவை அறக்கட்டளை சார்பில் சிறு தொறு விவசாயிகளுக்கு வேளாண் இடுபொருட்கள் வழங்கப்பட்டது. கிராமப்புற சிறு மற்றும் குறு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் CSR திட்டத்தின் கீழ் காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள கெம்ஃபாப் ஆல்காலிஸ் லிமிடெட் மற்றும் அன்ன பிரதோக்ஷனா சேவை அறக்கட்டளை இணைந்து புதுவை மாநிலத்தை சேர்ந்த கீழ்சாத்தமங்கலம், சாத்தமங்கலம், உருவையாறு, மங்கலம், வில்லியனூர், பொறையூர் மற்றும் மணலிப்பேட் ஆகிய கிராமப்புறங்களைச் சேர்ந்த நலிவுற்ற சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு வேளாண் உபகரணங்கள் மற்றும் இடுபொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கெம்ஃபாப் ஆல்காலிஸ் லிமிடெட் நிறுவனத்தின் துணை பொது மேலாளர் கண்ணப்பன் மற்றும் சிவில் துறை மேலாளர் இளங்கோ, மனிதவள நிர்வாகி ராஜா ஆகியோர் தலைமையில் அன்ன பிரதோக்ஷனா சேவை அறக்கட்டளை நிறுவனர் பிரவீன் முன்னிலையில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட சிறு மற்றும் குறு விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் தேவையை கருத்தில் கொண்டு ஸ்ப்ரேயர், 30 கிலோ விதைகள், பஞ்சகவ்யம், மீன் அமிலம் உள்ளிட்ட மொத்தம் 20 வகையான வேளாண் இடுபொருட்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மேலும் உழவன்குடில் நிறுவனத்தின் நிறுவனர் முத்து இயற்கை வேளாண்மை மற்றும் நிலையான விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளுக்கிடையே விளக்கி கலந்துரையாடினார். இந்நிகழ்வை திட்ட ஒருங்கிணைப்பாளர் லோகேஷ் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் சத்யா ஒருங்கிணைந்து நடத்தினர். நிகழ்விற்கான ஏற்பாடுகளை மங்கலம் கிராமத்தை சேர்ந்த நாகராஜ் மற்றும் தென்னல் பகுதியை சேர்ந்த தேவராஜ் ஆகியோர் சிறப்பாக மேற்கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நகராட்சி வருவாயை அதிகரிக்கும் விதமாக இந்த ஆண்டு புத்தாண்டு கேளிக்கை நிகழ்ச்சிக்கு 10% வரியை புதுச்சேரி நகராட்சி குறைத்துள்ளது. நீதிமன்றங்களில் மின்னணு தாக்கல் முறைக்கு எதிராக காரைக்காலில் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு செய்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். RSS போன்ற இயக்கங்கள் சொல்வது போல் இந்து அறநிலையத்துறை கலைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கெம்ஃபாப் தொழிற்சாலை மற்றும் அன்ன பிரதோக்ஷனா சேவை அறக்கட்டளை சார்பில் சிறு குறு விவசாயிகளுக்கு வேளாண் இடுபொருட்கள் வழங்கப்பட்டது. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.